ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிஃப்டியோட 1 hour சார்ட்டு. ஸோ நிஃப்டியோட டெய்லி ரிவ்யூ நம்ம என்னென்னா இனி வரக்கூடிய நாளில் பார்த்துடலாம். 1 hour சார்ட் எடுத்திருக்கிறேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோ, மறுபடியும் ஒரு ஹையர் லோ, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லோ, புது லோ வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து ப்ரைஸு நமக்கு அடுத்தது மேலே போகுமா என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்மளோட புல் பேக் ஸ்டைலில் என்னன்னு செக் பண்ணிடலாம். ஆல்ரெடி வந்து க்ளோஸ் பண்ணி அந்த இடத்துல புல் பேக் லெவலில் நிற்கிது. ஸோ இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் நான் வந்து வரைகிறேன். ஸோ இது 1 hour சார்ட்டு. ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ப்ரீவியஸ் பையர் எந்த லெவலுக்கு வந்திருக்காங்க அதே லெவலோட ப்ரீவியஸ் பையரோட லோ ரெண்டுமே கனெக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போகிறேன். ஸோ எங்கேருந்து மார்க்கெட் விழுந்தது, ஸோ அந்த லெவலில் இருக்கிற செல்லரோட ஹைக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். நாளைக்கு மார்க்கெட்டு அந்த லெவலில் இருந்து, அதாவது ப்ரீவியஸாக பாருங்கள் அங்கே ஒரு ஸ்ட்ராங் செல்லர் இருக்குது, அந்த லெவலில் இருந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இன்கேஸ் ஒரு கேப் அப் ஆகி செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டும் அந்த லெவலுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5 minutes இப்போ காட்டுறேன். ஸோ இவ்வளோ லெவல் போயிருக்குல்ல, இப்போ நான் வரைஞ்ச லெவலோட ட்ரெண்ட் லைன் அதுதான். ப்ரைஸ் ஒருவேளை கேப் அப் ஆச்சுன்னா அந்த புல் பேக் வந்துட்டு போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இல்லை ஒருவேளை நமக்கு ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்ததுன்னா சின்ன ஒரு புல் பேக் இந்த லெவல் வரைக்கும் எடுத்துட்டு, அதாவது ஏற்கனவே பாருங்கள் ப்ரைஸ் ஒரு இடத்துல டவுன் ஆகிருக்கு, ஒரு இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கு இல்லையா, அந்த லெவல் கிட்ட வந்துட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்கு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸு அடுத்தடுத்த ஹையருக்கு போகிறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஸோ இந்த 1 hourல இந்த லெவல் வரைக்கும் போச்சுன்னா அங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை அந்த லெவலுக்கு போகுதுன்னு வைங்க, அடுத்த ஹை போகுதுன்னு வைங்க, அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னா அந்த லைனை அப்படியே, அதாவது அந்த ட்ரெண்ட் லைனை மேலே இருக்கிற அந்த செல்லரோட லைன் கிட்ட வைக்கிறேன். இப்போ ப்ரைஸ் அடுத்த லெவலுக்கு போச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஸோ ஃபிப் டூல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருக்கோம். அந்த லெவலில் இருந்து எப்படி இப்போ நாளைக்கு 5 minutes சார்ட்டில் ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு கேப் அப் ஆச்சுன்னா அந்த ஃபிப் டூலோட லெவல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்தந்த லெவலில் எப்படி ரியாக்ட் ஆகும்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே அந்த லெவல்ஸில் இருந்துட்டு நம்ம ஏற்கனவே 1 hourல சொன்ன மாதிரி எங்கே புல் பேக் எடுக்கும், எந்த லெவலில் இருந்து அது ரிவர்சல் ஆகி அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் சார்ட் எடுத்துக்கிட்டேன். 24,500. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறதும் பிரேக் ஈவன் லெவலும் நான் வந்து ரெட் கலரில் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். ப்ரைஸு அந்த லெவலுக்கு மேலே நமக்கு ட்ரேட் ஆச்சுன்னா அடுத்தடுத்த டார்கெட்ஸ்க்கு வந்து நமக்கு போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அந்த ப்ரீவியஸ் க்ளோஸும் பிரேக் ஈவனுக்கு கீழே நமக்கு ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம ஆப்போசிட் சைடு புட் சைடில் தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். அதே மாதிரி புட் சைடில் பார்த்தீங்கன்னா இதே லெவலான 2 லெவல், அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸும் பிரேக் ஈவன் லெவலும் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ அந்த கேண்டில் பக்கத்தில் இருக்கிறது தான் ப்ரீவியஸ் க்ளோஸ். அடுத்தடுத்த நமக்கு அந்த லெவல் போச்சுன்னா அடுத்தடுத்த டார்கெட் போகும். இன்கேஸ் அந்த பிரேக் ஈவன் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம ஆப்போசிட் சைடில் நம்ம ட்ரேடை